எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொங்கல் பரிசு ஊக்கத்தொகையும் எப்போ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அத ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து அந்த பொருட்கள ஒரு நாள் ஃபுல்லா குடுத்துட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ரேஷன் கடைகள்ல மதியம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி, 5 மணி வரைக்கும் கடைய வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனிமே அப்படி கிடையாது. பொருட்கள் ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணணும். பரிசு பொருட்கள் வந்து யாருக்கும் தடையா நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து எல்லாருக்குமே அந்த பரிசு பொருட்களும் ஊக்கத்தொகையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விநியோக கடைகள்லையும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பொருட்களை வந்து நீங்களே நேரடியாக போயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வரவங்ககிட்ட டோக்கன் கொடுத்து அது மூலியமாகவும் பொருட்களை கொடுக்கலாம். ஏன்னா கூட்ட நெரிசலில் வந்து மக்கள் வந்து அவதிப்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம முதலமைச்சர் கருத்தில் கொண்டு இருக்காரு. 1 கிலோ பச்சை அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் கொள்முதல் பண்ணி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நியாய விநியோக கடைகளில் வந்து வச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு அதை எல்லாருக்குமே சேல் பண்ண போகிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது பொங்கல் பரிசையும் ஊக்கத்தொகையும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் கிடைக்கணும். அதே சமயத்தில் வேட்டி சேலை இதையும் கொள்முதல் பண்ணி மக்களுக்காக விநியோகம் பண்ணணும். மக்களுக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எல்லா பொருட்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். கூட்ட நெரிசலில் போய் அவதிப்பட வேண்டாம்.